வணக்கம். திறன செய்திகள் உங்களோடு இணைந்திருப்பது சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சேனல் 4 படங்களை அரசாங்கம் மறுப்பு. நாய் பைத்திய நோய்க்கு வைத்தியம் பார்க்க தயார் மேவின் அழைப்பு. ஆமர் வீதியில் போதைப் பொருள் விற்பனையாளர் கைது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் படை நடவடிக்கை இடம்பெற்ற போது மல்டிபரல்கள் தேவைப்பட்ட வேளை தொலைபேசி அழைப்பின் மூலம் அதனை பெற்றுக் கொண்டதாக அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஆயுத கொள்வனவின் மூலம் வெளிநாட்டு கடன் 260 பில்லியன் இருந்தது. அது அப்போது கூறப்பட்டது. சரியான கணக்கீடுகள் இன்றி அவை கூறப்பட்டது. 60 பில்லியன் இருந்தது எனினும் சரியான கணக்குகளின்படி 210 பில்லியன் கடன் வழங்க வேண்டியுள்ளது. கடன் செலுத்துகின்றோம். யுத்தத்திற்கு தேவையான பொருட்கள் உடன் பணத்திற்கு இன்றி நட்பு ரீதியில் உறவுகள் அடிப்படையில் வழங்கப்பட்டன. அந்த கடன்களை செலுத்த வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் அது தொடர்பில் அறிக்கை தருகிறோம். உதாரணமாக சொன்னால், யாழ்ப்பாணத்தில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மல்டிபரல் தேவைப்பட்டது. அதனை பணம் பின்னர் தருகிறோம் என கூறி தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டு கொள்வனவு செய்தோம். சர்வதேச அளவில் எமக்கு உதவிகளை செய்தவர்களுக்கு நாங்கள் கடன்களை செலுத்த வேண்டும். 2-3 வருடங்கள் அந்த கடன்களை செலுத்த வேண்டி வரும். அதற்கான நிதியையும் ஒதுக்க வேண்டியுள்ளது. இதேவேளை இந்த ஊடகவியல் சந்திப்பின் போது சேனல் 4 தொலைக்காட்சி மூலம் வெளியிடப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய படங்கள் குறித்தும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கருத்து வெளியிட்டார். நான் இதனை முற்றாக மறுக்கின்றேன். நாங்கள் சேனல் 4 காட்சிகள் தொடர்பில் நிரூபித்து காட்டினோம். அவர்களுக்கு சவாலும் விடுத்தோம். ஆனால் அவர்கள் இதுவரை அந்த சவாலை பொறுப்பேற்கவில்லை. அதனால் அது தொடர்பில் நான் அதிகம் கதைக்க விரும்பவில்லை. எனக்கு அது தொடர்பில் தெரியாது. அமைச்சரிடம் தான் கேட்க வேண்டும். சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பலவற்றின் இலங்கைக்கு தொடர்பான தீய நோக்கங்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. இலங்கையை அவர்களுடைய கைபொம்மைகளாக மாற்ற எடுத்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததன் காரணமாக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். உலகில் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களை அழைத்து சேனல் 4 காட்சிகள் தொடர்பான பொய்த்தன்மையை உறுதிப்படுத்தினோம். எனினும் அவர்கள் அதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை. இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் இன்னும் கைவிடவில்லை. எனினும் நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க தயார். ஐக்கிய நாடுகளுக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளோம். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அதனை ஐக்கிய நாடுகள் சபைக்கு சமர்ப்பிப்போம். நோய்கள் எதுவும் வந்தால் நாங்கள் வழமையாக வைத்தியர்களிடமே சிகிச்சைக்காக செல்வோம். ஆனால் பிரதி அமைச்சர் கலாநிதி மேவின் சில்வாவும் வைத்தியர் என்பதை நாங்கள் இன்றுதான் தெரிந்து கொண்டோம். நாய் பைத்திய நோய் பிடித்தவர்கள் கலனி பகுதிக்கு வந்தால் தகுந்த சிகிச்சை அளிக்கப்படும் என பிரதி அமைச்சர் மேவின் சில்வா தெரிவிக்கின்றார். கிரிபத்கொட வைத்தியசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் ஒன்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் இன்று காலை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. மேல் மாகாண சபையின் 47 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மேவின் சில்வா, நாய் பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்ய உகந்த ஊசி என்னிடம் உள்ளது. கலனிக்கு வரும் எந்த ஒரு நபருக்கும் அதனை வழங்க நான் தயார். இந்த தினங்களில் நாய் பைத்திய நோய் பிடித்துள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் உபவேந்தர், பேராசிரியர் மற்றும் விரிவுரையாளர்களை கடிக்கின்றனர். கலனிக்கு வரும் எந்த ஒருவருக்கும் தகுந்த சிகிச்சை அளிக்க நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டது போல் கொள்ளை, லஞ்சம், ஊழல் என்பவற்றை மேற்கொள்பவர்கள் தராதரம் பாராமல் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் விடுதலை புலிகளிடமிருந்து பெற்ற சுதந்திரத்திற்கு அர்த்தம் கிடைக்கும். இதேவேளை இதே நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ முழு நாட்டிற்கும் கலனி ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதாக கூறுகிறார். கலனி முழு நாட்டிற்கும் முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. பிரதி அமைச்சர் மேவின் சில்வா கலனியை புதுமையடைய செய்துள்ளார். அனைத்து தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுவரை இருந்த அரசாங்கங்களினால் செய்ய முடியாத திட்டங்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தினால் செய்ய முடிந்துள்ளது. அதற்கு முன்னுதாரணமான அமைச்சர் ஒருவர் கலனி பகுதிக்கு கிடைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொண்டவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவை இலக்கு வைத்து கடந்த 1999 ஆண்டு கொழும்பில் தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. வவுனியாவிலிருந்து கொழும்பு வந்த சத்தியவேல் இளங்கேஸ்வரன் என்ற இந்த நபர் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் மீது சட்டமா அதிபர் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். இதனை அடுத்து இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த நபர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார்.
குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கான தண்டனை குறித்து எதிர்வரும் 27ஆம் தேதி தீர்மானிக்க உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி NPD வராகம தெரிவிக்கின்றார். மேலும் சந்தேக நபரின் கைவிரல் அடையாளங்கள் பெறுமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவும் பிறப்பித்துள்ளார். கல்வி என்பது அழியா சொத்து. ஆனால் காலத்திற்கு காலம் கல்வி திட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவது காலத்தின் தேவையாகும். பிள்ளைகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விருப்பமான கல்வி முறையை விட மாணவர்களை மையமாக கொண்ட கல்வி முறை ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிக்கின்றார். கல்வி கற்கும் மாணவர்கள் சிரமப்படுகின்றனர். பாட விதானங்களும் சிரமம், ஆசிரியர்களுக்கும் சிரமம், பெற்றோர்களும் சிரமப்படுகிறார்கள். இந்த சிரமத்தை குறைக்க வேண்டும். மாணவர்களின் வெற்றியை இலக்காக கொண்ட பாட விதானங்களை மாற்றியமைக்க வேண்டும். பாடசாலையில் சித்திரம் வரைய, விளையாட, நடனமாட, சமய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையை ரசிப்பதன் ஊடாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளை விளையாடக்கூட அனுமதிப்பதில்லை. காரணம் பரீட்சைகள். இலங்கையில் சிறார்களில் பலருக்கு பற்கள் நீண்டு காணப்படும், சிலருக்கு சிறிதாக காணப்படும். சிறுவர்கள் சிலரது கன்னம் மிகவும் அழகாக காணப்படும், சிலரது கன்னம் வித்தியாசமாக காணப்படும். இந்த வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஆஸ்திரேலியா ஆய்வு ஒன்று அதற்கு பதில் கூறுகிறது. இலங்கை சிறுவர்களின் பல் மற்றும் கன்னம் என்பன 12 தொடக்கம் 15 வயதுக்குள்ளேயே மாற்றங்களுக்கு உள்ளாவதாக ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் மயோபன்னஸ் ரிசர்வ் ஆபரேஷன் நிறுவனத்தினால் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது பல் சுகாதார சேவை பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இலங்கையின் தேசிய சுகாதார சேவை அடிப்படையில் 12 தொடக்கம் 15 வரையான வயதுடைய சிறுவர்களில் 10.6 தொடக்கம் 12.3% சிறுவர்களின் பற்கள் மற்றும் கன்னங்கள் என்பன மாற்றத்திற்கு உள்ளாததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு காரணம் சிறுவர்கள் சிறுபராயத்தில் சுவாசிக்கும் போது மூக்கை பயன்படுத்தாமல் வாயை பயன்படுத்துவதே என கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் பல் வைத்தியர்கள் 150 பேர் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்கு ஏற்படும் இவ்வாறான உடல் அங்க மாற்றங்கள் குறித்து பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்துவார்களாயின் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் என வைத்தியர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஆமர் வீதி பிரதேசத்தில் சட்டவிரோத பாபுல் பீடா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 23 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்டுப்பட்டி தெரு போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணைகள் மூலம் வெள்ளம்பிட்டிய பகுதியில் பாபுல் மூலப்பொருட்களுடன் கஞ்சா கலப்படம் நடைபெற்று வந்த இடம் போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது சுமார் 1.8 மில்லியன் வரையான சட்டவிரோத பாபுல் மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கீதிகா போதிபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞர் அவரது தந்தை மூலம் இந்த சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்ததாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்ட இளைஞன் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்படுவதுடன் கைப்பற்றப்பட்ட மூலப்பொருட்களும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வீட்டில் பிள்ளைகள் அடிக்கடி விடாமல் பேசிக் கொண்டிருந்தால் பெற்றோர்கள் அவர்களை தண்டிப்பார்கள். பிள்ளைகள் இவ்வாறு தொடர்ச்சியாக கதைத்தால் உங்கள் பிள்ளைகளை இனி தண்டிக்க வேண்டாம். காரணம், பேசுவதன் மூலம் நாளை உங்கள் பிள்ளையும் கின்னஸ் சாதனை படைக்கலாம். தொடர்ச்சியாக கதைத்து இலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடகவியலாளர் காமினி ஜெயவர்தனவே இவ்வாறு தொடர்ச்சியாக பேசி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி காலை 9:01 உரையாற்ற ஆரம்பித்த ஊடகவியலாளர் விஜயவர்தன நேற்று மாலை 5:30 மணிக்கு தனது உரையை முடித்து சாதனை படைத்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற இந்த சாதனை நிகழ்வை பார்வையிட்டு கின்னஸ் புத்தகத்தில் பதிவதற்கென கின்னஸ் உலக சாதனை குழுவின் இலங்கை பிரதிநிதி டாக்டர் கீதாஞ்சன மெண்டிஸ் வருகை தந்திருந்தார். இதற்கு முன்னர் இவ்வாறு தொடர்ச்சியாக உரையாற்றிய அமெரிக்காவின் டாக்டர் டொனால்டு தாமஸ் இந்த சாதனையை படைத்ததுடன் அவர் 32 நிமிடங்கள் 25 செகண்ட்களுக்கு தொடர்ச்சியாக உரையாற்றியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கலை கலாசார பண்பாட்டு அம்சங்களில் ஒன்றாக விளங்குவது சக்தி வழிபாடாகும். சக்தி வழிபாடு மட்டக்களப்பு மாவட்ட தமிழர்களிடையே பெரும் செல்வாக்கை செலுத்தி வருகின்றது. இலங்கையில் மிகப்பெரிய ஆலயங்களில் ஒன்றாகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் விளங்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை போரதீவு ஸ்ரீ வடபத்ரபகாளி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் தீமிதிப்பு உற்சவம் நேற்று இடம்பெற்றது. 10 தினங்களாக இடம்பெற்ற ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் செவ்வாய்க்கிழமை விசேட யாக பூஜை இடம்பெற்றதுடன் நோட்பு கட்டுதல் மற்றும் வாவி நீராடல் என்பனவும் இடம்பெற்றது.
இதனை அடுத்து நேற்று காலை ஆலயத்தின் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் தெய்வ விக்கிரகங்கள் சூழ இந்த தீமிதிப்பு இடம்பெற்றது. இறுதியாக இடம்பெற்ற ஆயுத பூஜையுடன் வருடாந்த உற்சவம் நிறைவு பெற்றது. ஆரம்ப காலத்தில் இலங்கையை பிரித்தானியர்கள் ஆட்சி செய்தனர். ஆனால் இப்போது இலங்கை வரும் பிரித்தானியர்கள் இலங்கையின் இலவச கல்வி மற்றும் சுகாதார அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கண்காணித்து வருகின்றனர். இலங்கை பிரித்தானிய நாடுகளிடையே ஒருங்கிணைந்த புதிய கல்வி திட்டத்தின் கீழ் இலங்கை பாடசாலைகளில் நடைபெறும் கல்வியியல் தொடர்பான விடயங்களை ஆராயும் முகமாக பிரித்தானியாவைச் சேர்ந்த ஆசிரியர் குழுவினர் குர்நாகலுக்கு விஜயம் செய்தனர். குர்நாகல், தெலிகொன்ன, ஹிஸ்புல்லா முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு சென்று பாடசாலையின் செயல்பாடுகளை இவர்கள் அவதானித்துள்ளனர். இக்குழுவில் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஸ்டீபன் ஹில்ஹாய், பாடசாலை ஆசிரியர் திருமதி சாரா டேவிஸ், டீன் புன் மற்றும் இலங்கை பிரிட்டிஷ் கவுன்சில் பணிபுரியும் அதிகாரி அமீனா ருவான் பத்திரன ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். குருநாகல் கல்வி வலயத்தில் இனங்காணப்பட்ட 6 பாடசாலைகளை தெரிவு செய்து அப்பாடசாலைகள் குறித்து சுற்றுச்சூழல், மாணவர் ஒழுக்கம், கற்பித்தல் முறை, நிர்வாகம், கல்வி போன்ற விடயங்கள் தொடர்பாக அவதானித்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேனல் 4 படங்களை அரசாங்கம் மறுப்பு. நாய் பைத்திய நோய்க்கு வைத்தியம் பார்க்க தயார், மர்வின் அழைப்பு. ஆமர் வீதியில் போதைப் பொருள் விற்பனையாளர் கைது. இத்துடன் தர்ண செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.